சென்னையில் இன்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் கல்வி விருது வழங்கும் விழாவில் நீட் தேர்வுக்கு எதிரான நடிகர் விஜயின் பேச்சு அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. விஜயின் கருத்துக்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இதன் மூலம் பாஜக எதிர்ப்பு அரசியலை விஜய் கையில் எடுக்க உள்ளாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதுகுறித்து அரசியல் விமர்சகர்களிடம் பேசினோம். அண்மை தகவல்களுடன் இணைகின்றனர் செய்தியாளர்கள் சதீஷ் முருகன் மற்றும் விமல்ராஜ். தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கிய பின் அரசியல் ரீதியாக கருத்து தெரிவிக்காத நடிகர் விஜய் அண்மையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் தமிழக அரசை நேரடியாக விமர்சித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 28ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவில் பேசிய விஜய், தமிழகத்திற்கு நல்ல தலைவர்கள் தேவை, நன்றாக படித்தவர்கள் தலைவராக வேண்டும் என கூறியிருந்தது பேசு பொருளானது. இந்நிலையில் சென்னை திருவான்மியூரில் இன்று நடைபெற்ற 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழாவில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய நடிகர் விஜய், நீட் தேர்வால் ஏழை கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் மாநில உரிமைகளுக்கு எதிரான நீட் தேர்வு தேவையில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நீட்டை பற்றி தான். இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு. மேலும் ஒரே நாடு ஒரே தேர்வு கற்றலுக்கே எதிரான விஷயம் என்றும், மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு தேசிய பாடத்திட்டத்தில் தேர்வு நடத்துவது எப்படி சரியாக இருக்கும் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு, இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸ்ல தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. குளறுபடிகளால் நீட் தேர்வு நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும், தமிழக அரசு கொண்டு வந்த நீட் விலக்கு தீர்மானத்தை மனப்பூர்வமாக வரவேற்பதாகவும் நடிகர் விஜய் தெரிவித்தார். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன். தனது பேச்சில் 4 முறை ஒன்றிய அரசு என குறிப்பிட்ட விஜய், கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இது நடக்குமா? உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த சந்தர்ப்பத்தில் என்னோட சஜஷனை உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீட் குறித்து விஜயின் கருத்துக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தமிழக அரசின் தீர்மானத்தை விஜய் ஆதரித்திருப்பது வரவேற்கத்தக்கது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டியளித்துள்ளார். நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார். கல்வியையும் மாநில பட்டியலுக்கு மாற்றணும் சொல்லி விஜய் வலியுறுத்தியிருக்காரு. வரவேற்கத்தக்கது. கொஞ்சமா ஈஸ் ஆன் தி லைன். நீட் எதிர்ப்பு மூலம் பாஜக எதிர்ப்பு, திராவிட கட்சிகளுடன் ஆதரவு என்ற நிலைப்பாட்டை விஜய் எடுக்கிறாரா என்பது குறித்து அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் அப்பாஸிடம் பேசினோம். பாஜகவினுடைய வலதுசாரி அரசியலிலே தனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, அதிலே இருந்து நான் வெகு தூரம் விலகி இருக்கிறேன் என்பதை அவர் அறிவித்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களினுடைய பாணியை தான் விஜய் அவர்கள் பின்பற்றுகிறார். எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ளாமல் திமுகவினுடைய கருத்தியலை அப்படியே ஏற்றுக்கொண்டு தன்னை ஒரு தலைவனாக வடிவமைத்தார். அதே போலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 2 திராவிட கட்சிகள் சம வலிமை கொண்டதாக இருந்த சூழ்நிலை இன்றைக்கு மாறி ஒரு கட்சி சம வலிமை குறைந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே அந்த இடத்தை கைப்பற்றுகிற ஒரு முயற்சியிலே தான் விஜய் அவர்களினுடைய அரசியல் பயணம் தொடங்குகிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது.
அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமனின் கருத்து இது. இதை வைத்துக்கொண்டு திரு விஜயனுடைய அரசியல் எவ்வாறு இருக்க போவது என்பது முடிவு செய்வது கடினம். ஆனால் ஒரு துவக்கம் என்பது திராவிட அரசியல் அப்படிங்கிற ரீதியாகத்தான் திரு விஜய் பயணிக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இது இருக்கலாம். பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவர்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும்போது தான் இதை பற்றி அதிகமாக உறுதியாக கூற முடியும். கல்வி விருது வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் தெரிவித்த கருத்துக்கள் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் விரைவில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.